அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷத்துடைய 2025ஓட ஒரு நிறைவான நாள்ல நம்ம இருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான நாள். மார்கழி 16 நமக்கு 16 செல்வங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பீடு நிறைந்த பெருமை வாய்ந்த மாதத்துல நம்ம 2025 கடந்து வந்த பாதையை தான் நான் சொல்ல போறேன். ஸோ என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வருஷத்துல நான் என்னெல்லாம் பண்ணினேன், என்ன மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தடுமாறினேன், என்ன மாதிரி விஷயங்கள்னால நான் தோண்டு போனேன், அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும். சேவிங்ஸ் இருக்கும், ஆன்மீகம் இருக்கும், நம்மளுடைய குழந்தையோட படிப்பு இருக்கும், எங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி போன வருஷம் நியூ இயர் முத நாளும் பாத்தீங்கன்னா நான் இந்த 2024 கடந்து வந்த பாதையை போட்டிருப்பேன். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்குமே நல்லது. அப்பதான் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் எந்த விஷயத்த தப்பு பண்ணமோ அதுல இருந்து நம்ம அந்த தப்பை அவாய்ட் பண்ணிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம ஏற்படுத்திக்க முடியும். ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நீங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி பாக்குறது ஆன்மீகத்தை பத்தின விஷயங்கள் தான். ஸோ பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல நான் ரொம்ப ஈடுபாடா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய குழந்தை தான். அவனுடைய பிறப்புக்காக இவ்வளவு விஷயங்கள் நான் செய்ய ஆரம்பிச்சுதான் இந்த ஆன்மீகத்துடைய வழிபாடு. அதுல பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, சஷ்டி விரதம், வரலட்சுமி நோன்பு, ஆடி மாசத்துல வரக்கூடிய அத்தனை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை, ஆடி 18, ஆடி 28 குலதெய்வம் கோயில், குலதெய்வ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, அன்னாபிஷேகம், மகா சிவராத்திரி, புரட்டாசி விரதம், இது எல்லாமே தவிர நம்மளுடைய கோவில் திருவிழா, உள்ளூர்ல இருக்கிற கோவில் திருவிழா, எல்லைச்சாமியோட திருவிழா, அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மனுடைய பூச்சொரிதல் விழா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் வீட்டுல பூ போட்டு வழிபாடு செஞ்சது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திருப்தியா நான் செஞ்சுட்டேன். எந்த ஒரு பூஜையும் நான் ஸ்கிப் பண்ணல. இப்போ நான் இப்ப இருக்கிற நம்ம 2025ல 2 வைகுண்ட ஏகாதசி நமக்கு வந்தது. ஆரம்பத்துல ஜனவரி 10ல வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா எங்க பங்காளி வீட்டுல ஒரு இறப்பு அப்படிங்கிறனால நாங்க கோவிலுக்கு போக முடியல, சாமி கும்பிட முடியல. ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம கடவுளோட அருளால இந்த தடவை இந்த இயர் எண்டுல டிசம்பர் மாசம் வந்த வைகுண்ட ஏகாதசி நேத்து ரொம்ப நல்லபடியா பெருமாளுக்கு துளசி மாலை எல்லாம் சாற்றி நான் வழிபாடு செஞ்சுட்டேன். ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்தது. சோ இதுல போன வருஷம் நான் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா பொங்கல் வைக்க முடியல. ஏன்னா பங்காளிங்க தீட்டு அப்படிங்கறனால பொங்கல் வைக்க முடியல. அதுக்கு பதிலாக நான் பால் காய்ச்சி அன்னைக்கு நான் சூரியனை கையெடுத்து கும்பிட்டேன். ஆனா கன்னி தெய்வ வழிபாடு நாங்க அந்த தை மாசம் வெள்ளிக்கிழமை செஞ்சு முடிச்சிட்டோம். சோ பாத்தீங்கன்னா பெருசா எந்த பூஜையுமே தடைபடல. அதே மாதிரி நேர்த்திக்கடன் பல வருஷமா, அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வேண்டின நேர்த்திக்கடன்லாம் இந்த 2025ல நான் எப்படியாவது இந்த வருஷம் செஞ்சிடணும்னு சொல்லி 10 வருஷம் ஆக போகுது, குழந்தைக்கும் 10 வயசு ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் செஞ்சே ஆகணும்னு சொல்லி விடாப்பிடியா பாத்தீங்கன்னா செஞ்சதுதான். அதுல பாத்தீங்கன்னா வெள்ளி கிளி, அது கூட நான் நம்ம ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். மகாசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு வெள்ளியில செய்யப்பட்ட கிளி வாங்கி வச்சு புடவை சாத்தினேன். அதே மாதிரி ஆடி 18க்கு சுமங்கலிகளுக்கு பாத்தீங்கன்னா நான் வருஷம் ஆடி பெருக்கு அன்னைக்கு அந்த தாம்பூலம் வச்சு புடவை வச்சு கொடுக்கறது வழக்கம். ஸோ நாகமணி கோயில் அது வருஷம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷமும் கண்டிப்பா நான் செய்யணும்னு சொல்லிட்டு நல்லபடியா அதையும் செஞ்சுட்டு அந்த வேண்டுதலும் வருஷம் பண்றது. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தினது உங்களுக்கு தெரியும், கடைசியா நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமான வேண்டுதல். அது எல்லாமே நல்லபடியா நிறைவேற்றினதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நேர்த்தி கடனோட சேர்த்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு எங்க அண்ணனுக்காக எங்க அம்மா வேண்டின அந்த சேவலையும் நாங்க நிறைவேற்றினோம். சேவல் விடுறது. அதே மாதிரி எனக்கு பாத்தீங்கன்னா நாகமணியம்மன் கோயில்ல சேவல் விட்டோம் வேண்டிக்கிட்டு. சோ இது எல்லாமே நல்லபடியா நடந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நவராத்திரி பூஜையில கொலுவுல பாத்தீங்கன்னா நான் மகாசக்தி மாரியம்மன் கோயில்ல எனக்கு ஹயக்ரீவரும் வாராகி அம்மனும் வாங்கி வைக்க சொன்னாங்க. சோ அந்த கொலுவுல வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிலை இந்த வருஷம் புதுசா வாங்கினேன். அது மட்டும் தான் வாங்கினேன். அதுவும் கோவில்ல வச்சுட்டு நம்ம கொடுத்துருவாங்க. திரும்ப நான் வீட்டுல மேல வச்சுட்டேன். அடுத்த வருஷம் நவராத்திரி, அதாவது வர வருஷம் நவராத்திரி அன்னைக்கு திரும்ப போய் நம்ம கொலுவுல வைக்கலாம். கொலுவுல வைக்கிற எல்லாமே நல்லபடியா நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அந்த கடவுளோட கிருபையால. அதே மாதிரி எனக்கு புதுசா ஆன்மீகத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த 2025ல நான் வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சேன். உங்களுக்கு நான் அதுல வீடியோவா கூட ஷார்ட்ஸ்ல நான் வாரம் செவ்வாய்க்கிழமை கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள்ல அபிராமி அந்தாதி படிச்சுட்டு இருக்கேன். திரும்பவும் பாத்தீங்கன்னா நான் துர்க்கை பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். வெள்ளிக்கிழமை மகாசக்தி மாரியம்மன் கோயில் போயிட்டு வெள்ளிக்கிழமையானா காலையில நெய் விளக்கு ஏத்தி இல்ல நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி செவ்வரளி மலை சாற்றி துர்க்கையை வழிபாடு செஞ்சு அபிராமி அந்தாதி பாடல் படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சோ இந்த வருஷத்துல ஆன்மீகத்துல எனக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாம நல்லபடியா நிறைவடைந்தது. சோ ஆன்மீகத்துல எனக்கு நான் கொடுக்கக்கூடிய மார்க் 100க்கு 100 தான்.
அதே மாதிரி நாங்க போன கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா, புதுசா போன கோவில் அப்படிங்கிறது எறும்பீஸ்வரர் கோவில். திருவரம்பூர்ல இருக்கு எறும்பீஸ்வரர் சிவாலயம் வந்து போனோம். அதே மாதிரி வயலூர் முருகன் கோவில் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு போய், அது வந்து போனோம். 2 தடவை போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செட்டிக்குளம் முருகன் கோவில் வந்து போனோம். அது எல்லாமே வந்து பெரம்பலூர்ல இருக்குல்ல செட்டிக்குளம் முருகன் கோவில், அந்த கோவிலுக்கும் அது எல்லாமே நான் வீடியோல கொடுத்துருக்கேன், நீங்க பார்க்காதவங்க பாருங்க. ஸோ அது எல்லாமே வந்து புதுசா நாங்க போன கோவில்கள். அந்த கோவிலுடைய அந்த அருளும் வந்து எனக்கு கிடைச்சது. புதுசா போனதுனால ரொம்ப வந்து அந்த கோவிலோட மகத்துவத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து அமைஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல பாக்குறது ஒரு ஆன்மீகத்துக்கு அப்புறம் அடுத்தது நிறைய பார்க்கக்கூடியது சேவிங்ஸ் பத்தினது, சேமிப்பு. இப்ப நம்ம கடவுளை வழிபாடு செய்யறதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதார நிலை நல்லபடியா இருக்கணும், நம்ம உடல் வந்து ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ பொருளாதாரம் நம்ம நல்லபடியா இருந்தாலே நமக்கு வந்து வேற எந்த சிந்தனைகளும் ஏற்படாது, நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து லோன் கட்டுறது, வீட்டு லோன் அது வந்து போயிட்டே தான் இருக்கு, அது வந்து கரெக்டா கட்டிட்டு வரோம். அதே மாதிரி சேவிங்ஸ் அப்படிங்கும் போது நகை சீட்டு வந்து போட்டிருந்தோம், அது வந்து முடிஞ்சிற தருணமா இருந்தது. ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயின், இந்த 1 பவுன் செயின் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோம். ஸோ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது டெய்லி வேருக்கு தான் நான் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து வாங்கினதுக்கு அப்புறம் நாகமணி கோயில்ல அந்த அம்பாள் கழுத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2020 நான் வாங்கின நகை இதுதான். இருக்கிற நகையை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எதுவும் அடகு போல, அதே மாதிரி எதுவும் சேல்ஸ் பண்ணல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத வந்து எங்களுக்கு ஆண்டவன் அருளால வந்து இந்த வருஷம் வந்து எதுவுமே வெளியே போகாம வீட்டுல இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். புதுசா நம்ம எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம விட்டு போகாம இருந்தாலே போதும். அதே மாதிரி இந்த தோடு வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்கள்ட்ட எத்தனை தோடு இருக்குன்னு. என்கிட்ட 3 தோடு தான் இருக்கு. இந்த தோடு வந்து இருக்கு. அதே மாதிரி இன்னொரு நீளமா நான் போட்டிருப்பேன், அந்த அந்த ஒரு தோடு இருக்கும். அது மாதிரி சின்னதா ஒரு டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி சின்ன தோடு. இந்த 3 தோடு தான் என்கிட்ட இருக்கு, பெருசாலாம் என்கிட்ட இல்லை. ஏன்னா நாங்க வந்து லோன் கட்டணும், அதுக்கான விஷயங்கள் நாங்க பார்க்கணும் அப்படிங்கறனால நாங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்து யோசிச்சுதான் வாங்குவோம். நகை சீட்டு போட்டோம், அது முடியுது அப்படின்னா அந்த வருஷத்துல வந்து வாங்கிடுவோம். இந்த வருஷம் நான் நகை சீட்டு வந்து இன்னும் போட ஆரம்பிக்கல. இந்த எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து எப்பவும் ஒரு சீட்டு போட்டிருப்பேன், ஆனா போடலை. ஏன்னா நகை ரேட் வந்து ஓவரா இருக்கனால இப்ப நம்ம வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து புதுசா வந்து எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன். ஏற்கனவே வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் வச்சிருக்கேன். அதுல மாசம் மாசம் என் வீட்டுக்கார டெய்லி கொடுக்குற காசு சேர்த்து வச்சு நான் மாசம் 2000 3000 போட்டுட்டு வரேன். அதுக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வருது. அது இல்லாம நகை சீட்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இப்ப நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல எங்க அண்ணி வந்து அங்க இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட மூலயமா நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து நான் வந்து மாசம் மாசம் வந்து 1000 ரூபாய் வந்து கட்டுறதா சொல்லியிருக்கேன். அந்த நகை சீட்டுக்கு பதிலாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து போடுறேன். இது லாங் டேர்ம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமா தான் வரும், நல்லா இருக்கும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எங்க வீட்டுக்காரும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி வந்து அவங்களும் வந்து தம்பி பேர்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் எல்ஐசி பாலிசி கட்டுறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொட்டீனா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ சேவிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா நகை சீட்டுக்கு பதிலாக நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நகை சீட்டு வந்து போடுவேன், நகை ரேட்டு கொஞ்சம் குறையட்டும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி வந்து இப்போதைக்கு நகை சீட்டு போடல. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் புதுசா வந்து சேவிங்ஸ்ல வந்து ஒன்று வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மார்கழி 1 அன்னைக்கு தான் நான் வந்து சைன் பண்ணேன், அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார்ம்ல சைன் பண்ணி நல்லபடியா வந்து நாராயணனை வேண்டிக்கிட்டு, குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த பணம் வந்து நல்லபடியா வந்து நம்ம சேர்க்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வந்து நான் ஏதாவது சேவிங்ஸ் இந்த வருஷம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது உங்ககிட்ட கண்டிப்பா நானும் வந்து ஷேர் பண்றேன். வீட்டு செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா வந்து என்ன செலவு பண்ணோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லான செலவு தான் வந்து பண்ணியிருக்கோம். அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெயிண்ட் எல்லாம் வந்து இதா போய் ரொம்ப வந்து புது வீடு மாதிரியே இல்ல. 3 வருஷம் தான் ஆச்சு. ஆனா 3 வருஷம் தான் அந்த கான்ட்ராக்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க இந்த பெயிண்ட் வந்து இந்த 3 வருஷம் தான் வந்து ஒர்த் அப்படின்னு. ரொம்ப வந்து ஷேடோ எல்லாம் போனனால திரும்ப வந்து பெயிண்ட் வந்து பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப ஒரு சுப செலவா தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி சோஃபா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நாங்க வந்து கவர் வந்து மாத்துறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பண்ண வீட்டுக்கான பண்ண செலவுகள். இது எதுவுமே வந்து வேஸ்டான செலவு கிடையாது, புதுப்பிக்கிறதுக்காக பண்ண ஒரு அற்புதமான செலவு, சுப செலவான நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்டர்டைன்மெண்ட். இது வந்து இல்லாம இருக்கவே முடியாது இல்லையா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மூணாறு ட்ரிப்பு வந்து போனோம். போன பெரிய ட்ரிப்பே வந்து பாத்தீங்கன்னா மூணாறு, அங்க போனோம். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன அந்த லோக்கல்ல வந்து நம்ம சினிமாக்கு போறது இந்த மாதிரி. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வருஷத்துல நான் பார்த்த படம் மாமன் அப்படிங்கிற படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூரி சார் நடிச்சது. அதுக்கப்புறம் வந்து கூலி படம் வந்து எல்லாம் ஃபேமிலியோட போனேன். நான் ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காந்தாரா உட்காந்து தியேட்டர்ல உட்காந்து அழுதேன், சிவனை வந்து பார்க்கும்போது கண்ணன் தண்ணியா வந்துச்சு. ஸோ அந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த 3 படங்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா வந்து தியேட்டர்ல போய் பார்த்தோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்காக செலவு பண்ணது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் வந்து போய் நாங்க வந்து அந்த ஃபிஷ் எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருப்பாங்க, ஃபிஷ் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு. அந்த சாப்பாடு வந்து வருஷம் வருஷம் போய் அந்த மீன் வெரைட்டியான மீன் வந்து சாப்பிட்றது பிடிக்கும், அது வந்து சாப்பிட்டோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போறது லோக்கல்ல போறது அது வேற,
பெரிய ட்ரிப் அப்படின்னா மூணார் மட்டும்தான் போனோம். பெருசா வேற ஒன்றும் அனாவசிய செலவுகள்லாம் எதுவுமே பண்ணல. என்டர்டைன்மெண்ட்டுக்காக வீட்டுல தான் டிவி பார்த்தோம், பிடிச்ச படங்களை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஜாலியா வந்து நான்வெஜ் எல்லாம் எடுத்து சமைக்கணும் முடியாது, ஞாயிற்றுக்கிழமை சமைப்போம். இதான் வந்து எங்களோட என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. வேற ஒன்றும் பெருசா வந்து நாங்க பண்ணல. எங்களுடைய பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல நாங்க வந்து டைப்ரைட்டிங் அண்ட் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கோம். ஸோ அதுல வர வருமானம் வச்சு நாங்க வந்து எல்லா செலவுகளும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து ஈவனா வந்து போயிட்டு இருக்கு. எப்பவும் போல பிள்ளைங்க வராங்க, அது வந்து போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் வந்து புதுசா ஏதாவது இன்னொரு அடிஷனல் பிசினஸ் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து யோசிச்சுட்டோம். அதை வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்றது என்னங்கிறத கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு புதுசா ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். அது சக்சஸ்ஃபுல்லா வந்து நாங்க எல்லாம் பண்றோம் அப்படிங்கும் போது உங்ககிட்ட கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா நீங்களுமே வந்து இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டெவலப் பண்றதுக்கு நிறைய நாலேஜ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுல வந்து இறங்கணும். ஸோ அதனால வந்து அதை வந்து நீங்களும் வந்து பாத்துக்கோங்க. ஸோ அதை செய்யும் போது உங்ககிட்ட கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த வருஷத்துல வந்து ஹெல்த் இஷ்யூன்னு பெருசா இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்அப் வந்து நாங்க போனோம். ஹெல்த் செக்அப் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அதுல கொஞ்சம் வந்து காசு செலவு பண்ணோம். ஸோ வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது. ஸோ உடம்புல வந்து பெருசா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கோபம் இந்த விஷயங்கள்லாம் குறைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிபி எல்லாம் வந்து ஏறாம கொஞ்சம் நார்மலா இருக்கும். அந்த ஹெட்ஏக் எல்லாம் வராம இருக்கும். அப்படிங்கறத வந்து நானே அனலைஸ் பண்ணிட்டு இந்த வருஷம் வந்து கோவத்தை ரொம்ப கம்மி பண்ணேன். எனக்கு வந்து தலைவலி வந்து இந்த வருஷம் ரொம்ப இல்லை. பின்மண்டை வந்து எனக்கு வலிக்கும், ரொம்ப கோவப்பட்டேன்னா அது வந்து 2025 கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நானே வந்து அதை வந்து உணர்றேன். ஸோ வந்து அதனால வந்து கோவத்தை வந்து கம்மி பண்ணா நம்மளோட ஆயுள் வந்து நல்லபடியா இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வருஷம் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஸோ வந்து ஹெல்த் விஷயமா அப்படிங்கும் போது பெருசா ஒன்றும் இல்லை. அதனால வந்து ஒரு ஈவனா தான் இருக்கு. இதே மாதிரி நம்ம வந்து கண்ட்ரோலா இருந்து இன்னும் கொஞ்சம் ஃபுட்ல வந்து கொஞ்சம் வெளி ஃபுட்டு சாப்பிட்றத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அதை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வருஷத்தோட நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்து குழந்தையோட படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகி வந்து இந்த தடவை 3 தடவை வந்து 2 தடவை டோர்னமெண்ட் போனான் சிலம்பத்துல. 2 தடவை வந்து கப்பு வந்து வாங்கிட்டான். ஒன்னு செகண்ட் பிரைஸ், ஒன்னு தேர்ட் பிரைஸ் வாங்கினா. ரெண்டுமே ஸ்டேட் லெவல் தான். அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது சிலம்பம் வந்து. அப்புறம் வந்து ஒரு ரெக்கார்டு போனா அதுலயும் வந்து சர்டிபிகேட் மெடல் வந்து வாங்கிட்டு வந்தான். அப்புறம் வந்து ஸ்கூல்ல வந்து எஜுகேஷன் சைடும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அந்த சேட்டைகள் வந்து ஸ்கூல்ல வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் வருது. இது வந்து இவன் பண்ற தப்புனால இல்ல, இவன் கூட இருக்கவங்களோட தப்புனால இவனும் வந்து சேர்ந்து மாட்டிக்கிறான். ஏன்னா இவனுக்கு வந்து பொய் சொல்லவே தெரியாது. வந்தோடனே வந்து என்கிட்ட என்னென்ன பண்ணானோ அதை அத்தனையும் ஒப்பிச்சுட்டு என்கிட்ட திட்டு வாங்குவான். ஸோ அவங்க அப்பாட்டையும் திட்டு வாங்குவான். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையை சொல்றானே திட்டக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் அவன் சொல்லும் போது எனக்கு டென்ஷன் ஆகி திட்டிப்படுவேன். ஸோ இந்த வருஷம் வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து ரொம்ப கோவப்படக்கூடாது, குழந்தைங்க கிட்ட வந்து ரொம்ப வந்து எமோஷனலா வந்து ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவனோட படிப்பு, அவனோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, அவனோட டேலண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு. அதுல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 80 மார்க்ஸ் கொடுக்கலாம். அந்த டிசிப்ளின்ங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்துருவான் அவனுக்கு. வீட்டுல நடந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நெருங்கின ஃபங்க்ஷன் அப்படின்னு சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் அப்படின்னா எங்க சின்ன மாமியாரோட பையன், அதாவது என் கொழுந்தனாரோட கல்யாணம் வந்து நல்லபடியா நடந்துச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நடந்த எல்லாமே ஃபங்க்ஷன் தான். வரலட்சுமி நோன்பு, இந்த பூஜை பண்ற எல்லாமே ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். அதெல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி உமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளகாப்பு நடந்துச்சு. குழந்தை வந்து ட்வின்ஸ் வந்து பிறந்துச்சு. அதே மாதிரி சாந்தா தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. ஸோ இதெல்லாமே வந்து நடந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப நல்லபடியா போச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியான ஒரு செலிப்ரேஷனா வந்து இருந்தது. அந்த எங்க கொழுந்தனார் கல்யாணத்து மூலமா எனக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு புடவை வந்து கிடைச்சது. பிடிச்ச கலர்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த புடவையில எனக்கே ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷன்னால. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உறவுகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? என்னென்ன உறவுகள் நம்ம கிட்ட வந்தாங்க, என்னென்ன உறவுகள் போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ வந்தவங்களை வந்து நம்ம வரவேற்கணும், போனவங்களை பத்தி நம்ம கவலைப்பட முடியாது. ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரச்சனைகளை வந்து பெருசா பாக்குறத விட மனுஷங்களை ரொம்ப சின்னதா பாக்குறோம். அதான் வந்து இங்க பிரச்சனையே. எல்லா மனுஷங்களும் ஒண்ணுதான். அவங்களுக்கும் வந்து தேவைகள் இருக்கும். அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில நிபந்தனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து பெருசா எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்க அப்படின்னா யார் மேலேயும் யாருக்குமே வந்து கோவமே வராது. ஸோ இந்த மாதிரி நெருங்கிய உறவுகள் வந்து விட்டு போயிருக்காங்க, நெருங்கிய உறவுகள் திரும்ப வந்திருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட மைண்ட் செட்ல இந்த வருஷம் 2020 எப்படி இருந்துச்சுன்னா எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை. யார் வேணா எப்ப வேணா வருவாங்க, யார் வேணா போவாங்க. நம்ம உடம்பே நமக்கு நிரந்தரம் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடவுள்கிட்ட வந்து சரணாகதி அடையிறதா வந்து பாத்தீங்கன்னா இனிமே நான் பண்ண போறது. எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் யாருக்கிட்டையும் எதுவும் வச்சுக்காம நம்மளோட ஏமாற்றங்களை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு நிறைய பேர் வந்து கூட இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாம கூட இருக்கிற ஒருத்தர் வந்து நமக்கு உண்மையா இருந்தாலே நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம் அப்படிங்கறத நான் வந்து 2025 தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய சர்க்கிள் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்தாலும் அது ரொம்ப அழகா இருக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. அதான் வந்து நான் செய்ய போறேன். அதான் வந்து செஞ்சுக்கிட்டும் இருக்கேன். அதனால வந்து எனக்கு நிறைய ஏமாற்றங்கள் வந்து கிடைக்கல. இன்னும்
சில சில பேர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நான் அடுத்த சர்க்கிள் ரிலேஷன்ஸ் கிட்ட நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம். அந்த நேரத்துல நமக்கு வந்துருது. சோ அதனால வந்து அதையுமே நான் கம்மி பண்ணிக்கணும். யாருக்கிட்டையும் எதுவுமே எதிர்பார்க்காத, உன்கிட்ட இருந்து கூட நீ பெருசா எதுவும் எதிர்பார்க்காத அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஏன்னா நீயே வந்து உனக்கு சொல்லிக்கிறத கூட ஒரு நாள் செஞ்சுற, ஒரு நாள் செய்ய முடியல. அப்புறம் எப்படி மத்தவங்க நமக்கு செய்வாங்க நம்ம எதிர்பார்க்க முடியும்? சோ அதனால வந்து நம்ம முதல் ஏமாத்திக்காம, நம்ம இன்னைக்கு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம், இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா அந்த விஷயம் நம்ம செஞ்சுட்டோம்னா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா, இன்னைக்கு நம்ம வந்து சண்டை போடல, யாரையும் கஷ்டப்படுத்தல அப்படிங்கும் போது நம்மளோட லைஃப் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு கடன் வாங்கல, கடனை வந்து அடைச்சிருக்கோம் அப்படிங்கும் போது நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குது. அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிற மனுஷங்கள்ட்ட நல்லபடியா பேசி ஜாலியா இருந்தாலே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெளியே வந்து நான் சந்தோஷத்தை தேட மாட்டேன், என்னைக்குமே எனக்குள்ளதான் தேடுவேன். அந்த சந்தோஷத்தை நான் தேடி தேடி கொஞ்சம் கொஞ்சமா வந்து என் மனசை பக்குவப்படுத்தி அதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷம் இன்னும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். அதுக்கான ஸ்டார்டிங் புள்ளி வந்து நான் 2025 வச்சுட்டேன். அதை சுத்தி அழகான கோலம் போடுறது 2026 நான் போடுறேன். அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த ராசி பலன், இந்த ஜாதகம் இதெல்லாம் தாண்டி நம்ம மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளை கையை பிடிச்சி அழகான ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போகுதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இந்த பிரபஞ்சத்து மேல எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். சோ நம்ம நல்லதா நினைப்போம், நல்லதே நடக்கும். ஹாப்பி மொமெண்ட்ஸ் அப்படின்னா, நம்ம பூமிநாதர் கோயில வந்து நடந்த கும்பாபிஷேகத்துல நாங்க மண்டலாபிஷேக பூஜையில எங்களை வந்து அந்த சிவபெருமான் வந்து உட்கார வச்சாரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்ஸ். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. அதே மாதிரி நகை வந்து பெருசா வாங்காட்டியும் நகை வந்து எதுவும் அடகுக்கு போகாம நாங்க வந்து தக்க வச்சுக்கிட்டது என்னோட சக்சஸ் நான் சொல்லுவேன். அதே மாதிரி எங்க வீட்டுக்கார் வந்து புதுசா எந்த ஒரு கடனும் வாங்கல. அதே மாதிரி ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நாங்க ரொம்ப வச்சுக்கல அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கடவுளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நாங்க வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சண்டை வந்து பெருசா போடல. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து எதுக்கத்தாலும் கோவப்படுறனால சில நேரங்கள்ல இந்த விஷயங்கள் வந்து தேவையில்லாது, இந்த கோவம் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்தனால அந்த சண்டை வந்து பெருசாகாம போனதை நானே வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆரம்ப புள்ளியா வந்து 2024 வச்சேன், 2025 வச்சேன். இப்ப 2026 அதுல இன்னும் வந்து டெவலப் பண்ணி என்னோட மனசையும் என்னையும் வந்து சுத்தி இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறதா என்னுடைய டார்கெட்டா இருக்க போகுது. அதுக்கப்புறம் நான் வந்து படிச்ச ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து டான்ஸுக்கு வந்து நான் கிளாசிக்கல் டான்ஸ் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜா வந்து போனது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கோதை மிஸ்ஸோட பிளெஸிங் வந்து எனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி மெர்சி வந்து நம்ம வீட்டுக்கு வந்தது, அவங்க வீட்டுக்காரோட வந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா வந்து நல்லபடியா போச்சு. அதே மாதிரி யோகியோட பர்த்டே உண்டியல் காசு எடுத்து ஸோ நல்லபடியா வந்து இந்த தடவை வந்து ஒரு புதிய ஆசிரமத்துக்கு வந்து நாங்கள் வந்து செலவு பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ இது எல்லாமே ஹாப்பி மூமெண்ட்ஸ். அதே மாதிரி எங்க வீட்டுக்காரோட பர்த்டேக்கு வந்து புளியஞ்சொலிக்கு போய் அந்த ஆத்துக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கேக்கு வெட்டோம். அது ரொம்ப ரொம்ப புதுசாகவும் இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. அதோட மட்டும் இல்லாம என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போனோம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியா சந்தோஷமா இருந்தது. எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் அன்னைக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அது எல்லாமே நான் வீடியோல கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. அதே மாதிரி எங்க வெட்டிங் டே வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு வந்து சிவன் கோயிலுக்கு போய் அங்க வந்து வேண்டிக்கிட்டு வாராகி அம்மன் தரிசனம் வந்து பண்ணிட்டு அங்க இருக்கிற ஆசிரமத்துக்கு முதல் முறையா கல்யாண நாள் அன்னைக்கு 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கல்யாண நாளுக்காக நாங்க வந்து சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்த ஆசிரமத்துக்கு வந்து செஞ்சோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நிறையவே வந்து நடந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கோவிலுக்கு நாங்க எந்த அளவுக்கு வந்து இது மாதிரி செய்யறோமோ அதே மாதிரி கருணை இல்லங்கள் இந்த மாதிரி ஆசிரமங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா செய்யறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதையும் வந்து இந்த வருஷத்துல நல்லபடியா வந்து செஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த 2025 நீங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹாப்பி மொமெண்ட்ஸ் இல்ல இதெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா வந்து சொல்லுங்க. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், எல்லோருமே நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம்.